ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் கூனி கருவாடுல துவரை எப்படி பண்றது வீடியோ போடுறேன் பாருங்க. இப்போ கூனி கருவாடு வாங்கி வச்சிருக்கேன். அதை நீ கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 2 hours போல அப்படி ஊற போடுறேன். ஏன்னா கூனி கருவாடு எப்போ மண் இருக்கும்ல, அதனால கொஞ்ச நேரம் ஊற போட்டாதான் அதுல மண் இருந்தா சின்ன 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 மண் இருக்குமா, அது அப்பதான் அடியில அப்படியே நிக்கும், எடுத்துடலாம். இப்போ கருவாடை நல்லா மண்ணு போக வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா புழிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் முருங்கைக்கீரையும் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா என்னன்னா, இன்னைக்கு நான் வாங்கின கருவாடுல அவ்வளவு மண்ணும் கிடையாது. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பாருங்க: தேங்காய், பூடு, ஜீரகம், கருவேப்பிலை, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி. இத துவரத்துக்கு ரொம்ப அரையக்கூடாது, கொஞ்சம் லைட்டா ஒரு அடி அப்படி அடிச்சு துருதுருன்னு எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தாதான் இந்த துவரத்துக்கு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். தேங்காய் அப்படி கடிபடுமா, அப்ப நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்களா, இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்சுக்கோங்க. சட்டி அடுப்புல வச்சு எண்ணெயை ஊத்தி கொஞ்சம் கடுகு போட்டு இந்த முருங்கைக்கீரை இருக்குல்ல அதை போட்டு அப்படி கிண்டி கொடுத்துருங்க. ஒரு குட்டி பவுல் நிறைய முருங்கைக்கீரை போட்டேங்க. கிண்டி பார்த்தா பாருங்க, கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம அந்த கூனி வச்சிருக்கோம்ல, அந்த கூனி மீனை கருவாடு அதை தூக்கி தட்டி அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா அரைச்சு வச்சிருக்கோம் தெரியுமா, தேங்காய் வத்தல் பொடி எல்லாம், அதையும் அதை தட்டி நல்லா கிண்டி கொடுங்க. இப்ப பாருங்க, கூனி கருவாடு ரெடி. சீக்கிரம் வந்துருங்க, ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது. நல்லா கிண்டி எடுத்துருங்க. ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.